ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் டெக் சேனலில் ஒரு யூஸ்டு ஐஃபோன் நீங்கள் ஒரு ஷாப்லேயோ இல்லை ஓஎல்எக்ஸ்லையோ வாங்குறீங்க, இல்லைன்னா டெமோ பீசஸ் மட்டும் தான் வாங்க போகிறேன், அதுலேயும் வந்து பாக்ஸில் சீல்டு மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த மாதிரி பீசஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க. நீங்கள் வாங்க போகிற ஐஃபோனை எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்காங்க, இதோடைய ஸ்டோரேஜ் எவ்வளோ, இது உண்மையான கலர் என்ன, இது ரீஃபர்பிஷ்டு யூனிட்டா, இது ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கா இல்லையா, இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எல்லா விஷயத்தையுமே நீங்களே கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நார்மலாக ஃபஸ்ட்டு ஐஃபோன் எடுத்துகிட்டு ஐஎம்இ நம்பர் செக் பண்ணிவிட்டு அந்த ஐஎம்இ நம்பரை ஆப்பிளோட வாரண்ட்டி சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அது வேலிட் பர்ச்சேஸாக இல்லையா, அது வாரண்ட்டி இருக்கா என்னென்னு. ஸோ அதுக்கப்புறம் பேட்ரி ஹெல்த்து செக் பண்ணுவோம். இது ரெண்டையும் மட்டுமே வச்சு நம்மளால் இது ரீஃபர்பிஷ்டு யூனிட்டான்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஐஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அபவுட் ஃபோன், இதில் மாடல் நம்பர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம இந்த ஐஃபோனை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் நம்பரை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். டீகோட்னால் ஒரு லெட்டருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, இதில் ஃபஸ்ட் லெட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் லெட்டர் MNFP. ஸோ இந்த 4 லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் லெட்டர் எம்மில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது நியூ டிவைஸ், அதாவது அது ஆப்பிள் ஸ்டோர் அல்லது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். மாடல் நம்பர் என்னில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்ன்றது அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, அதுக்கு வாரண்ட்டி இருக்குது 1 இயரு. ஸோ அந்த வாரண்ட்டி பீரியடில் உங்கள் ஃபோனில் பேட்ரியோ இல்லை ஸ்பீக்கரோ இல்லை டச் கம்ப்ளைண்ட், ஏதோ ஒரு சம்திங், கேமரா ஃபங்க்ஷன் ஆகல, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நீங்கள் கொண்டு போய் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் கொடுப்பாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் எல்லாமே மாடல் நம்பர் எல்லாமே எண்ணில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்னன்ற மீனிங் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட். மாடல் நம்பர் எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ரீஃபர்பிஷ்டு யூனிட். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபோன் 1 இயருக்கு வாரண்ட்டி பீரியடில் இருக்கும்போது ஏதாவது சர்வீஸ்க்கு நீங்கள் கொண்டு போய் ஆப்பிள் கேரில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. தென் உங்களுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து கேமரா மாற்றிருக்காங்க இல்லை பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிவைஸோடைய மாடல் நம்பர் எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபோன் எல்லாமே ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் ஏதோ சம்திங் ஒரு ப்ராப்ளம் வந்து சரி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபோனை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மாடல் நம்பர் P அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது பர்சனலைஸ்டு டிவைஸ், அதாவது சம்திங் என்கிரேவிங் பண்ணி அது வாங்குறது, ஸ்பெஷலாக வாங்குறது. ஸோ அந்த டிவைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேர் தான். நீங்கள் வாங்குகிற ஐஃபோனில் மாடல் நம்பர் எம்மில் ஸ்டார்ட் ஆகுறத மட்டும் பார்த்துக்கோங்க, அதை வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐஃபோனை எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் லெட்டரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து ஒரு 5 லெட்டர் விட்டுருங்க. 5 லெட்டருக்கு அப்புறம் இருக்க 2 லெட்டர் தான் கண்ட்ரியை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் HN அப்படின்னா இந்தியா, LL அப்படின்னு இருந்துச்சுன்னா யூஎஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த லெட்டரில் இருக்குது அப்படின்றத நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதிலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஃபைல் வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோவில் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஃபோனில் எந்த லெட்டர் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அது எந்த கண்ட்ரி அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற ஐஃபோனுடைய கலர் அப்புறம் அதோடைய ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் நம்பரோட 5 டிஜிட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஃபோன் வந்து XRா இல்லை 6Sஆ அப்படின்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடல் நம்பரை நீங்கள் டேப் பண்ணோன்னே ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்பர் காட்டும். இந்த ஏ நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபேமிலி, அதாவது கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து XRல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த 4 கேட்டகரிக்கு வந்து ஏ சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோடைய கலர் அண்ட் வேரியண்ட் எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த ஃபோனோடைய ஒரிஜினல் கலர் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. 64 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஒரு 4-5 மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் நம்பர் இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நீங்கள் வாங்க போகிற ஐஃபோனுடைய மாடல் நம்பரை இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க மாடல் நம்பரோட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டில் 12
12 Pro வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனோடைய கலர் அண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐஃபோனில் ஏன் கலர் அண்டு ஸ்டோரேஜை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். யூஸ்டு ஃபோனில் ஸ்க்ராச்சஸ் அண்ட் டேமேஜ் இருக்கும்போது அதை ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ரீஅசம்பிள் பண்ணும்போது அதில் இருக்க கலர்ஸை வந்து பார்க்காம பண்ணிடுவாங்க. ஸோ மதர் போர்டில் இருக்க கலரை பார்க்காம பண்ணும்போது நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஐஃபோன் ஸ்டோரேஜில் 32 ஜிபியிலேருந்து 64 ஜிபி வரைக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஷாப்பில் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டோரேஜை. நெக்ஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது சின்ன லேக் கூட இல்லாமல் இருக்குன்னா 100% கேமரா எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் கேமரா ஏதாவது மாற்றிருந்தாங்க அப்படின்னா லேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங் போய்க்கோங்க. அதில் ட்ரூ டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா 100% நீங்கள் வாங்க போகிற ஃபோனில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட் காப்பி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ட்ரூ டோன் ஆப்ஷன் வந்து காட்டவே காட்டாது. இன்கேஸ் ஓல்டு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க, உடஞ்ச டிஸ்பிளே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன மாடல் இருக்கும். அந்த மாடலில் சம் கோட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க ஆப்பிள். ஸோ அந்த கோடை ரீட் பண்ணி திரும்ப இந்த டிஸ்பிளேல ரைட் பண்ணால் மட்டும்தான் ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா 100% ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது மூலம் நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.